Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு சம் மூவி வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ பார்க்கறதுக்கும் அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போறோம்னா பீஸ்ட் 2022 இந்த படத்தோட நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பீஸ்ட்னா வந்துட்டு தமிழ் படம் பீஸ்ட், நம்ம தளபதி படம் கிடையாது. ஸோ பீஸ்ட் வந்துட்டு அதே இயர்ல படத்தை பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில்ல வெளியாகி இருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் மூவிங்க, சரிங்களா? ஸோ ஹாலிவுட் மூவி ஒரு சர்வைவல் ஆக்ஷன் ஃபிலிம் ஜானருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மேக் படம்லாம் பார்த்துருப்பீங்களா? த மேக் ஷாக் மூவி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சர்வைவல், சரிங்களா? அதை கொண்டாங்களா இல்லையா, அதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிதான் கதையே போவோம். பட் இந்த படம் வந்துட்டு பீஸ்ட் கண்டிப்பா நான் பார்த்துருப்பீங்க. ஸ்டாரி ரிவீல் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் என்ன ஸ்பாய்லர் எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ்ல வெளியாயிருச்சுங்க, நான் அதில் தான் பார்த்தேன். ஸோ இதுல வந்துட்டு மெயின் கேரக்டர் வந்துட்டு நம்ம இட்ரிஸ் எல்பா நடிச்சிருக்காரு. டாக்டர் நேட்டா வந்திருக்காரு. ஸோ இவரை வந்துட்டு ஹெம்டாலா வந்துட்டு டார்ல பார்த்துருப்பீங்க. நம்ம டாரோட ஃப்ரெண்டா வருவாரு. அந்த படத்துல கேரக்டரே சூப்பரா இருக்கும். இந்த படத்துல த பெஸ்ட் கேரக்டர்னு நான் சொல்லுவேன். நல்லா வந்துட்டு அந்த ஃபாதர் அண்ட் டாக்டர் கேரக்டர் வந்து பெஸ்டா கொடுத்துருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா கொடுத்துருக்காரு. சரிங்க, இந்த படத்தோட கதை பத்தி பார்த்தோம்னா பீஸ்ட் இந்த படத்துல சிங்கம் தாங்க, சரிங்களா? இந்த படத்தை ஸ்டார்டிங் எப்படி காட்டுறாங்கன்னா, அவங்களோட ஒய்ஃப், நம்ம நேட்டோட ஒய்ஃப் வந்துட்டு இறந்துடுறாங்க. ஸோ அவங்க பிறந்த ஊர் ஆப்பிரிக்கா. அதை வந்துட்டு ஒரு வெக்கேஷன் போனோம், சுத்தி பார்க்க போனோம்னு சொல்லிட்டு நம்ம இட்ரிஸும் அவரோட 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வெக்கேஷன் போறாரு, சரிங்களா? அதே மட்டும் அவங்களாம் வந்துட்டு ஒரு காட்டுவாசின்னு சொல்லி கிராமத்து வாசிங்க சொல்லலாம், சரிங்களா? அந்த ஊர்ல இருக்கிற கிராமத்து வாசிங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு இல்லீகல் ஹண்ட் ஒன்று நடக்கும், சரிங்களா? ஸோ இந்த சிங்கத்தோட ஃபேமிலியை வந்துட்டு ஹண்ட் பண்ணிடுவாங்க. இல்லீகல் ஹண்ட். இந்த வெறும் அந்த சிங்கத்தோட தோல் பல்ல வந்துட்டு யூஸ் பண்ணி பிளாக் மார்க்கெட்ல வைப்பாங்களே, ஸோ அந்த ஹண்டர்ஸ் வந்துட்டு இல்லீகலா ஹண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து தப்பிச்ச ஒரு சிங்கம் அதுக்கு ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த கதையை அழகா சொல்லியிருப்பாங்க. நீங்க மறக்காம படத்தை பாருங்க. சிங்கம் ஏன் வந்துட்டு இவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, இவ்வளவு எரகண்டா ரூட்டா ரூட்ல தான் மாறிடுச்சுன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு சிங்கம் வந்துட்டு எந்த இறையும் வந்துட்டு புராண்டிட்டோ ஜஸ்ட் வந்துட்டு சாவடிக்கிறதுக்குன்னு அந்த மாதிரி பண்ணாது. சாப்பிட்டு அந்த இறைய அடிச்சுச்சுன்னா சாப்பிட்டு தான் போகும். அதை ஹண்ட் பண்ணிச்சுன்னா சாப்பிடும். பட் இந்த சிங்கம் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு காயப்படுத்திட்டு சாவடிச்சுட்டு தான் போயிருக்கு. ஸோ அதுலயே வந்துட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஏன் அந்த சிங்கம் அப்படி பண்ணிச்சு, அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணிருக்கு. யாரை பார்த்தாலும் அதுக்கு மேல கோவம், அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டாரி கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் நல்லா இருந்துச்சு, சரிங்களா? முக்கியமா விஎஃப்எக்ஸ் சொல்லி ஆகணுங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே கம்மி தான், சரிங்களா? இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தானே, எனக்கு அப்படி பாக்குறப்பதான் இருந்துச்சு, சரிங்களா? பட் நீங்க விஷுவலா பாக்குறப்போ இத்தனோண்டு பட்ஜெட்லயான இந்த படத்தை எப்படி எடுத்தீங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா பாதி முக்கால் மேக்சிமம் பட்ஜெட்டே விஎஃப்எக்ஸ் போட்டிருக்காங்க. அந்த சிங்கம் வருது, அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பங்கமா இருக்கும், செம்மையா இருக்கும். நம்மளுக்கு ஒரு செகண்ட் வந்துட்டு பயமா இருக்கும், நம்மளுக்கு வந்து ஆடிடும். அது கடிச்சிக்கிற சவுண்டா இருக்கணும், வந்து பாயிற சவுண்டா இருக்கணும், அட்டாக் பண்ற சவுண்டா இருக்கணும், அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அள்ளு விட்டுரும். ஸோ அதுலயே வந்துட்டு சில சீன்ஸ்லாம் இருக்கும், சிங்கம் பாக்குற மாதிரி, அதெல்லாம் நம்மள அடிக்கிற மாதிரி. இப்போ ஒரு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நம்ம இட்ரிஸ்க்கும் சிங்கத்துக்கும் வந்துட்டு ஒரு ஃபைனல் ஃபைட் நடக்கும் பாருங்க, கிளைமேக்ஸ் ஃபைட்டு. ஆக்சுவலி அது வந்துட்டு ஒரு ஃபிக்ஷனல் சீன் தான், சரிங்களா? உண்மையிலே ஒரு மனசு அங்க சண்டை போட்டோன்னா அது அடிச்சால மனசை செத்துருப்பான், ஒரு அடியிலே செத்துருப்பான். பட் அவர் வந்துட்டு அவர் சிங்கம் என்னதான் பிறந்தாலும் அவர் கத்தியை வச்சு குத்துறாரு. அப்பயும் வந்து சிங்கம் இடங்கல, சரிங்களா? அடங்கவே இல்லை, போட்டு பொழக்குது. பார்க்க போனா அவர் செத்து இருக்கணும். பட் வந்து படத்துக்காக ஹீரோ எப்படி சாகாம இருக்க முடியும்? சாரி, எப்படி சாக முடியும்? ஒரு ஹீரோனா இல்லைன்னா போட்டதுல தான் அவன் உயிரோட தானே இருக்கணும், அதானே ஹீரோ. ஸோ அப்படிதான் வந்துட்டு ஹீரோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அப்படிதான் இட்ரிஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியில் ஒரு பால்சர் வருது. பட் நீங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே மிளண்டுவீங்க. பிகாஸ் வந்து தி பெஸ்டா இருக்கும், சரிங்களா? விஎஃப்எக்ஸ் சொல்லி ஆகணும், அது பெஸ்ட்னு சொல்லுவேன். சிங்கத்தை விஎஃப்எக்ஸ் அது ஒரு அனிமேட்டட் அந்த கேரக்டர் தான், பட் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா காமிச்சிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஒரு லைஃப் ஆக்ஷன் மூவில சில விஷயத்த போட்டோ ரியலிஸ்டிக் அனிமேட்டட் ரியலிஸ்டிக்கா காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு முஃபாசா
முஃபாசா, இந்த லயன் கிங்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்துட்டு குவாலிட்டி, அந்த விஎஃப்எக்ஸ், அந்த கிராஃபிக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அவ்வளோ ரியலிஸ்டிக்கா அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா? பட் பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். நான் வந்துட்டு ஃபோனில் பார்த்ததுக்கே வந்துட்டு, ஃபோன்லேயும் டிவியில் பார்த்ததுக்கே எனக்கு வந்துட்டு ஃபுல் அடிச்சு, கூஸ் பம்பா ஆயிடுச்சு. அந்த சிங்கத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஏன்னா இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்தேன் நிஜமா. இப்போ பண்ணி என்ன பண்ணுறது அப்படிதான் தோணுச்சு. ஸோ த செகண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லர் இந்த படத்துக்கு சொல்ல போனா மேக்கிங் அண்ட் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி, கேமரா. நீங்க கேமரா மூவ்மெண்ட்லாம் பார்க்கணும். அதுலயும் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப அதிகமா வந்துட்டு ஒன் ஷாட் கேப்சரிங் சீன்ஸ் ரொம்ப இருந்துச்சுங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு ஒன் ஷாட்ல கேமரா வந்துட்டு கட்டே விழுவாம ஒன் ஷாட்லயே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு ஜீப்ல போய்க்கு இருப்பாங்க, ஜீப் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அந்த ஜீப் ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க நின்று அங்கேருந்து வந்து நம்ம இத்ரீஸும் அவர் ஃப்ரெண்டும் வெளியாகிறது வரைக்கும் வந்து கேமரா வந்துட்டு கேப்சர்லயே இருக்கும், கட்டே விழுவாதாங்க. சரிங்களா? ஸோ ஏறி டிராவல் பண்ணி அந்த ஜீப்ல இருந்து விட்டு இறங்குற வரைக்கும் கேமரா வந்து மூவ்லயே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு ஒன் ஷாட் சீன்ஸாவே இருக்கும், கட்டே விழுவோமே. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா? ஒரு வீடியோக்குள்ளே என்னால வந்துட்டு அவ்வளவு கிளீனா எனக்கு எடுக்க முடியாது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஸ்டேஜிங் பண்ணியிருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இந்த டைமிங்ல தான் நீ இறங்கணும், இந்த டைமிங் தான் வண்டி இங்கே தான் நிக்கணும், அங்க என்ன நீ டைலாக் பேசணும், ஸோ கேமரா இப்படி வரும். இந்த கேமரா மூவ்மெண்ட்ல வந்துட்டு அவங்க கிரியேட்டிவா சில விஷயம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ மைக்கு தெரியாம இருக்கணும், கேமராவோட ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு கீழே அதாவது நிழல் வந்துட்டு தெரியாம இருக்கணும் ஃப்ரேம்ல பாக்குறப்போ. இந்த ஃப்ரேமிங் வைக்கிறதுலாம் வந்துட்டு அதே நேரத்தில் வந்து கேமரா வந்து நம்ம தூக்கிட்டு ட்ராலியில இல்லாம ஸ்டெடியா இல்லாம ஒரு பர்சன் கேமராமேன் தானே தூக்கிட்டு போவாங்க. ஸோ காடிக்குள்ள இருந்து வெளியாக்கிட்டு, ஸோ அந்த நேரத்தில் வந்து கேமரா ஷேக் ஆகணும், வந்துட்டு பிளர் ஆகக்கூடாது, ஸ்டெடியா இருக்கணும், அந்த கேப்சர் கிளியரா இருக்கணும். இவ்வளவு ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் இருக்கு பின்னாடி. ஸோ அதை அழகா காமிச்சிருக்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன் ஷாட் ஒரே ஷாட்ல வந்துட்டு சில சீன்ஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம்னு நினைக்கிறேங்க. சரிங்களா? பட் ஒரு லேக் பெருசா எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா? ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கும், பட் சில இடத்துல ஹாரரும் இருக்கும். இந்த இருட்டுலாம் சில காட்சிகள்லாம் காமிப்பாங்க. அங்க வந்து மரத்துல ஒரு பாம்பு வரும், அங்க கடிக்கிறதுக்கு தான் வர மாதிரி இருக்கும். பட் வந்து இட்ரீஸ் வந்து டக்குனு பிடிச்சிட்டு வராது, அது கொத்தமா பேசாம போயிடும். சரிங்களா? ஸோ அந்த சின்னதா ஒரு பாம்பு வருது, அதோட குவாலிட்டி ஆஃப் த விஎஃப்எக்ஸ் அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த நைட் ஷாட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அங்கேருந்து சிங்கம் வந்து அட்டாக் பண்ற மாதிரிலாம் இருக்கும். அது கொஞ்சம் ஹாரர் வைப்பா கொடுக்குவாங்க, எனக்கு லிட்டரலி கொடுத்துச்சு. ஸோ நைட்ல பாக்குறப்போ. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம நெட்ஃபிளிக்ஸ்ல ஒன்னும் ஸ்டீல் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்துட்டு பார்த்துட்டு, இல்ல பார்த்தவங்க வந்து இந்த படத்துக்கான ஒரு சின்ன ரிவ்யூ வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ தயவுசெய்து திட்டாதீங்க லேட்டா பார்த்ததுக்கு. சரிங்களா? யாருக்கு இந்த படம் ஃபேவரட்டா இருக்கும். ஸோ இதை சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். தட்ஸ் வீடியோ. ஸோ see you next video. Until then, signing off. I'm Naveen. Take care. Bye.